ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, அப்பா, உன்னை வணங்கிய பிறகுதான் பிரச்சனை அதிகமாகிறது என்கிறாய் நீ. பிள்ளையே, உன் வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பது மதி. உன் மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நீ எனக்கு தந்துள்ளாய். நான் நிச்சயம் உன்னை வழி நடத்துவேன். நீ இதிலிருந்து நல்ல அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு மீண்டு வரப்போகிறாய். உனக்காக உன் சாய் தேவா நான் வருவேன் என் தங்கமே. நீ கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியம், உணரும் வர்ணங்கள் கண்டு நீ மகிழ்ச்சியடைவாய். ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது. வானத்தில் மேகங்களின் கூட்ட பயணிகளை சேர்த்துப்பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும். எதையும் நாம் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது. வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் சாயப்பா எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் ஓவியர். நான் உன் சாயப்பாதான் ஓவியம் என்று ரசித்துப்பார். உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் முன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய், தண்ணீராய், நெருப்பாய், நிலமாய், ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய், சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம். நீ நிச்சயம் பிரகாசிக்கப் போகிறாய். உன்னோடு நான் எப்போதும் வாழ்கின்றேன், வாழ்வேன். உன் அம்மாவாக, அப்பாவாக எப்போதும் என் நெஞ்சின் கருவறையின் அரவணைப்பில் என் அருளோடும் ஆசியோடும் நீ வாழ்வாய். என் கண்ணின் மணியே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காமல் இரு. எல்லாம் சிறிது காலத்தில் மாறிவிடும். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கின்றேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு, ஆனால் அதற்கு உயிர் இல்லையே. அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியுமல்லவா? எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் என் தங்கமே. உன் பலகீனங்களை உணரும்போது நீ பலசாலியாகிறாய். உன் உடலிலுள்ள குறைகளை உணரும்போது நீ அழகாகிறாய். செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது ஞானமுள்ளவனாகிறாய். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.